ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் மியூச்சுவல் கன்சென்ட்டும் ஒரு ஸ்மூத்தான என்விரான்மெண்ட்டும் இருக்கவே இருக்காது. எப்போவுமே ஒரு டிஸ்அக்ரிமெண்ட்டும் கான்ஃப்ளிக்ட்ஸும் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு முரண்பாடான சூழலை நச்சுகள் மெயின்டைன் பண்ணுவாங்க. நச்சுகளோட க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற விக்டிம்ஸோட கருத்துக்களுக்கும் நம்பிக்கைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் நேரெதிரான முரண்பாடான சூழலை உருவாக்குவாங்க. பேசிக்காக ஆஸ் யூஷுவல் இவங்க உருவாக்குற அந்த முரண்பாடான சூழலில் இருந்து இவங்களுக்கு தேவைப்படுற ஃபியூவல் சப்ளையும் இவங்க எடுத்துப்பாங்க. விக்டிம்ஸை மென்டலாகவும் எமோஷ்னலாகவும் முரண்பாடுகளுக்குள்ளே சிக்க வைக்கிறது மூலமாக அவங்களோட டோட்டல் லைஃப்பையும் இந்த நச்சுகள் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கலங்கின குட்டையில் ஈஸியாக மீன் பிடிக்க முடிகிற மாதிரி முரண்பாடான சூழல் இவங்களோட மேனிப்புலேஷன் ப்ராசஸை இன்னும் ஈஸியாக ஆக்கிடும். கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸ் மூலமாக சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றி விக்டிம்ஸை டாமினேட் பண்ணுவாங்க. டாமினன்ஸ் மூலமாக தன்னோட அதிகாரத்தை தக்க வச்சுப்பாங்க. நச்சுகள் உருவாக்குற கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸ்குள்ளே அவங்களோட விக்டிம்ஸ் சிக்கி சஃபர் ஆகும்போது இவங்க ரொம்ப சுப்பீரியராகவும் பவர்ஃபுல்லாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த நச்சுகளை சுற்றி எல்லாமே அதோட இயல்பில் சுதந்திரமாக சுமூகமாக இயங்கும்போது லைஃப்பில் எதுவுமே அவங்களோட கண்ட்ரோலில் இல்லைங்கிற மாதிரி இந்த நச்சுகள் ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. இவங்களோட தேவை அந்த இடத்துல இல்லாமல் போன மாதிரியும் இவங்களோட ப்ரெசன்ஸே அந்த இடத்துல இல்லாத மாதிரியும் ரொம்ப எம்ப்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களோட இந்த இன்செக்யூர் ஃபீலிங்கை போக்கிக்கிறதுக்காக தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் தன்னோட கண்ட்ரோலில் கொண்டு வரணும்னு ரொம்ப டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணுவாங்க. அதுக்காக அவங்க யூஸ் பண்ணுற ஒரு டாக்டிக்ஸ் தான் இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ் அண்ட் கான்ட்ரடிக்ஷன்ஸ். சச்சரவுகளும் முரண்பாடுகளும் நிறைஞ்ச ஒரு அசாதாரண சூழலை இவங்களே உருவாக்குவாங்க. அது மூலமாக இவங்களோட ப்ரெசன்ஸை ரீஅஷ்யூர் பண்ணிப்பாங்க. அந்த ரீஅஷ்யூரன்ஸ் இவங்களுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் லைவ்லினஸை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த நச்சுகள் லைஃப்பை ஒரு கேம் மாதிரியும் அதில் இருக்கிற உறவுகளை இவங்களோட ஆப்பனன்ஸ் மாதிரியும் பார்ப்பாங்க இல்லையா? ஆப்பனண்ட்டாக இருக்கிற இவங்களோட விக்டிமை ஜெயிக்கிறதுக்காகவே சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன்ஸை உருவாக்குவாங்க. நச்சுகள் உருவாக்குற இந்த இல்லாஜிக்கல் கேம்ஸ் பற்றின அவேர்னஸ் இல்லாத விக்டிம்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் நச்சுகளோட கேமில் ஒரு ஆப்பனண்ட்டாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த கேமோட ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் நச்சுகள் கையில் இருக்கிறதுனால சூழ்நிலையை தனக்கேற்றபடியெல்லாம் மேனிப்புலேட் பண்ணி நச்சுகள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் போங்காட்டம் ஆடி விக்டிம்ஸை தோக்கடிச்சு இவங்க அடையிற அந்த சக்ஸஸ் மூலமாக இவங்க உருவாக்கி வச்சுருக்கிற அந்த ஃபேக்கான சுப்பீரியர் குவாலிட்டியை செல்ஃப் வேலிடேட் பண்ணிப்பாங்க. பட் ஸ்டில் எதுக்காக இந்த அளவுக்கு தன்னோட லைஃப்பை இவங்களே காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறாங்க? ஒரு நார்மலான சிம்பிளான லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணுறதை விட்டுட்டு எதுக்காக இவ்வளோ கான்ட்ரடிக்டிவான அதாவது முரண்பாடான ஒரு லைஃப் ஸ்டைலை இவங்க சூஸ் பண்ணுறாங்க? இவங்களோட இந்த வியர்டான ஒரு பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற காரணம் இதுதான். நச்சுகள் கிட்ட இயல்பாக இருக்கிற உளவியல் ரீதியான முரண்பாடுகளை மறைக்கிறதுக்காக முரண்பாடுகள் நிறைஞ்ச ஒரு லைஃப் ஸ்டைலை இவங்க சூஸ் பண்ணுறாங்க. இவங்களோட இன்செக்யூரிட்டிஸையும் லோயஸ்ட் செல்ஃப் எஸ்டீமையும் முரண்பாடான பிஹேவியர் வச்சு கவர் பண்ணுறாங்க. அவங்களோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை மூடி மறைக்கிறதுக்காக முரண்பாடான பிஹேவியர் மூலமாக ஒரு போலியான சென்ஸ் ஆஃப் சுப்பீரியாரிட்டியை உருவாக்குறாங்க. இவங்களோட இந்த அப்நார்மல் பிஹேவியர் மூலமாக விக்டிம்ஸோட கவனம் எந்நேரமும் இவங்க பக்கம் நிலையாக இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. அட்டென்ஷன் சீக்கிங். பட் ஸ்டில் எதுக்காக இப்படி தலையை சுற்றி மூக்க தொடணும்? ஒரு நார்மலான லைஃப் ஸ்டைலை சூஸ் பண்ணிட்டா சிம்பிளாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகலாமே அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வரும். ஆனால் அப்படி ஒரு சிம்பிளான லைஃப் ஸ்டைலை இந்த நச்சுகளால் வாழ முடியாது. ஏன்னா நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரி இவங்களால உண்மையான சந்தோஷத்தையும் பாசிட்டிவ் இமோஷன்ஸையும் உணர முடியாது. ஏன்னா இவங்களோட நியூரான் சிஸ்டமில் எல்லா நியூரான்ஸும் முன்னுக்கு பின் முரணாக தப்பாக கனெக்ட் ஆகியிருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் எலக்ட்ரிக்கல் வயரிங் பண்ணும்போது லைட்டோட ஸ்விட்சை ஃபேனுக்கும் ஃபேனோட ஸ்விட்சை லைட்டுக்கும் இந்த மாதிரி இருக்கிற ஸ்விட்சை எல்லாம் எக்கு தப்பாக மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும்? எல்லா ஸ்விட்சும் மாற்றி மாற்றி வேலை செய்யும் இல்லையா? அப்படி தான் இந்த நச்சுகளோட நியூரான் சிஸ்டமில் இமோஷ்னல் வயரிங் எல்லாம் ப்ராப்பர் கனெக்டிவிட்டி இல்லாமல் எக்கு தப்பாக வேலை செய்யும். இந்த தப்பான கனெக்ஷன்னால் தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை தப்பாக அனலைஸ் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுப்பாங்க. எல்லாத்துக்கும் தப்பாகவே ரியாக்ட் பண்ணுவாங்க.
மொத்தத்தில் எந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியாது. அதனால தான் மற்றவங்க எந்தெந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத நோட் பண்ணி வச்சுட்டு இவங்களும் அதே மாதிரி அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்றபடி அந்த இமோஷன்ஸை இமிட்டேட் பண்ணுவாங்க. நச்சுகள் கிட்ட இயல்பாகவே இருக்கிற இந்த இமோஷனல் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்னால தான் இவங்களால யார் கூடயுமே இமோஷ்னலாக கனெக்ட் ஆகவே முடியறதில்ல. இதனால தான் நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஏலியனிக்காக ஃபீல் ஆகும். நார்மலான மனுஷங்களுக்கும் நச்சுகளுக்கும் இடையில அந்த இமோஷ்னல் வைப்ஸ் கனெக்ட் ஆகாது. ஏன்னா அவங்களால கனெக்ட் ஆக முடியாது. நச்சுகளோட இந்த இமோஷ்னல் கனெக்டிவிட்டி கிரைசிஸ்னால மற்றவங்களோட இமோஷன்ஸை இவங்களால எம்பத்தைஸ் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் நச்சுகளால் நெகட்டிவ் இமோஷன்ஸை மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். பாசிட்டிவ் இமோஷன்ஸை ஃபீல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இவங்களுக்கு இயல்பாகவே கிடையாது. இந்த பாசிட்டிவ் இமோஷன்ஸை இவங்களால் உணர முடியாத அந்த காரணத்தினால இவங்க ரொம்ப டெட்லியாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு உயிர்ப்பில்லாத அந்த ஒரு ஃபீல் இவங்களுக்குள்ளே ஏற்படும் போது இவங்களோட எக்ஸிஸ்டன்ஸ் மேலே இவங்களுக்கு ஒரு டவுட் வரும். அந்த டெட்லியான ஃபீலிங்கை போக்கிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு ஏற்படுற அந்த எக்ஸிஸ்டன்ஸ் க்ரைசிஸை சரி பண்ணிக்கிறதுக்காகவும் தன்னோட விக்டிம்ஸை இவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நான் முதல்லையே சொன்ன மாதிரி இவங்களோட முரண்பாடுகளை மூடி மறைக்கிறதுக்காகவும் இன்செக்யூரிட்டிஸை பேலன்ஸ் பண்ணுறதுக்காகவும் முரண்பாடான சூழலை உருவாக்குவாங்க. இவங்களோட முரண்பாடுகள் வெளியே தெரிஞ்சால் சமுதாயத்தால் ஒதுக்கப்படுவாங்கங்கிற அந்த பயமும் இவங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ சொசைட்டியோட ஒன்றி போகிறதுக்காக சோஷியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் பர்சனல் லைஃப்னு வரும்போது இவங்களோட விக்டிம்ஸ் கிட்ட இவங்களோட அந்த இல்லாஜிக்கல் அண்ட் மேனிப்புலேட்டிவ் பிஹேவியரை யூஸ் பண்ணுவாங்க. விக்டிம்ஸை கான்ஃப்ளிக்ட்ஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கான்ஃப்ளிக்ட்ஸ் மூலமாக மேனிப்புலேட் பண்ணி இமோஷ்னலாக ட்ரிகர் பண்ணுவாங்க. இவங்களால் உணரவே முடியாத ஆனால் விக்டிம்ஸால் உணர முடிஞ்ச அந்த பாசிட்டிவ் இமோஷன்ஸை விக்டிம்ஸ் கிட்ட இருந்து மொத்தமாக உறிஞ்சு வெளியே தள்ளிடுவாங்க. இவங்கள மாதிரியே விக்டிம்ஸையும் இன்செக்யூராக ஃபீல் பண்ண வைப்பாங்க. இவங்களால் உணர முடிஞ்ச அந்த நெகட்டிவ் இமோஷன்ஸ் எல்லாத்தையும் விக்டிம்ஸோட சோல்குள்ளே லிட்ரலி இன்சஸ்ட் பண்ணுவாங்க. அதனால தான் நச்சுகளை சோல் ரேபிஸ்ட்னு சொல்லுவாங்க. பிணக்கமான குழப்பமான முரண்பாடான சூழலில் நம்மளால் பொருந்த முடியாது, வாழவும் முடியாது. இணக்கமான சூழலில் மட்டும்தான் நம்மளால் உயிர்ப்போட சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் நச்சுகள் உயிர்ப்போடு இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிணக்கங்களும் குழப்பங்களும் நிறைஞ்ச முரண்பாடான சூழல் தேவைப்படுது. நார்சிசிஸ்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற சர்வைவர்ஸ் நச்சுகளோட இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போதே அவங்கக்கிட்ட இருந்து விலகி போகிறது மட்டும்தான் லைஃப் சேவிங் டெசிஷனாக இருக்க முடியும். அப்படி போக முடியாதவங்க, போக விரும்பாதவங்க முடிஞ்ச வரைக்கும் உங்கள் லைஃப்பை செக்யூர் பண்ணிக்கோங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.